शङ्कराचार्य मध्यमा अस्मदाचार्य पर्यन्ता वन्दे गुरुपरम्परा। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரியவா கிருஷ்ணாவோட பிரசன்ஸ்ல நான் பீஷ்ம ஸ்துதியை பத்தி சொல்ல வந்திருக்கேன். என் பேர் ஸ்ரீனிகா காமாட்சி. நான் 6th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன். என் பேர் சசாந்த் கிருஷ்ணா, 5th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன். என் பேர் ராமபிரியன். நான் 5th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன். பீஷ்ம ஸ்துதி பாகவத புராணத்தை வர ஸ்லோகங்கள். பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கும்போது சொன்னதுதான் இந்த பீஷ்ம ஸ்துதி. நம்ம பாரத தேசத்துல 2 இதிகாசம் இருக்கு, மகாபாரதம், ராமாயணம். இந்த மகாபாரதத்துல 5 ஜெம்ஸ் இருக்கு. இந்த குட்டி பசங்கள கலர்ஃபுல் சாக்லேட் ஜெம்ஸ் இல்ல, 5 ஜெம்ஸ் பஞ்சரத்னம்ஸ். அது பார்த்தானா விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை, விதுர நீதி, யக்ஷபிரஷ்னம், ஆன்சர் சுராதி. மகாபாரத யுத்தத்துல பாண்டவாஸ் பிட் பண்ணி யுதிஷ்டிரன் ராஜா ஆயிட்டார். ஆனா அவருக்கு நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. சரின்னு போய் கிருஷ்ணாவை கேட்கலாம், ChatGPT மாதிரி போய் கேட்கலாம் பார்த்தானா கிருஷ்ணன் சொல்ற பாய் பேர்ல உன் தம்பி அர்ஜுனன் இருக்கானே, இந்த மாதிரி பகவத்கீதையை சொல்லியே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. உங்க தாத்தா பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்க, அவரை போய் கேளு. சரின்னு போய் கேட்டேன். இந்த பீஷ்மர் அம்பு படுக்கையில சொன்னதுதான் இந்த பீஷ்ம ஸ்துதி. 18 புராணத்துல ஒண்ணுதான் இந்த பாகவத புராணம். இந்த பாகவதத்தோட ஹீரோ யார் தெரியுமா? யாரு உங்க எல்லாம் தெரியுமா? பரீட்சித். பரீட்சித் யார் தெரியுமா? அர்ஜுனோட பையன் அபிமன்யு. அபிமன்யோட பையன் பரீட்சித். சோ அபிமன்யுக்கும் உத்தராவுக்கும் பரீட்சித். இந்த பரீட்சித் ராஜாவா இருந்தப்போ ஒரு நாள் வேட்டையாடுறதுக்காக போயிருந்தார். ரொம்ப தூரம் போய் அவருக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருது. ஏதோ ஒரு மவுண்டன் வியூவோ கிடைச்சா நல்லா இருக்குமே பார்த்துட்டு இருக்கும் போது பக்கத்துல ஷமீகர் அப்படின்ற ரிஷியோட டீப் மெடிடேஷன்ல இருந்தார். ராம 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 ராம. அப்படி இல்ல, டீப் மெடிடேஷன். பக்கத்துல டிரான்ஸ்ஃபார்மரே வச்சா கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு டீப் மெடிடேஷன் இருக்கும்போது இந்த பரீட்சித் போய் ஹலோ மிஸ்டர் ஷமீகர், ஐ எம் பரீட்சித் அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா அவர் தான் டீப் மெடிடேஷன்ல இருக்காரு, எப்படி கவனிப்பாரு? அதனால கவனிக்கல. பரீட்சித்துக்கு கோவம் வந்தது. பக்கத்துல செத்து போன பாம்பு ஒன்று இருந்ததை பார்த்தான். அதை எடுத்து ஷமீகரோட கழுத்துல மாட்டி விட்டுட்டு, இந்த செத்து போன பாம்பும் நீங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இத ஷமீகரோட பையனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டான். இப்ப சில பேர் எப்படா அடுத்தவாளை போட்டு கொடுப்போம் அப்படின்ற ஆம்பிஷோட இருப்பாங்க. அந்த மாதிரி போல இருக்கு இந்த ஷமீகர் பையனோட ஃப்ரெண்டும். அவன் கொடுக்கணும்னு ஓடி போய் ஷமீகரோட பையன் கிட்ட சொல்லிட்டான்.
சொல்லிட்டான். ஏய், அந்த பரீட்சித் ராஜா அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு எல்லா கதையும் சொல்லிட்டான். அப்புறம் ஷமிக்கரோட பையனுக்கு கோவம் வந்தது. அவர் பரீட்சித்துக்கு ஒரு சாபம் கொடுத்தார். ஃப்ரம் டுடே இன்னும் 7 டேஸ்ல தக்ஷகன் அப்படின்ற பாம்பு கடிச்சு நீ இறந்து போயிடுவ அப்படின்னு சாபம் கொடுத்தார். இப்படி அவர் சாபம் கொடுத்தது பரீட்சித்துக்கு தெரிய வந்தது. நம்ம மட்டும் பரீட்சித்தோட இடத்துல இருந்திருந்தோம்னா மால் போகலாமா, பீச் போகலாமா, இல்லை எங்கேயா ஃபால்ஸ் போகலாமா தானே யோசிச்சிருக்கோம். ஆனால் பரீட்சித் அப்படி கிடையாது. பரீட்சித் சித்ராவோட கர்ப்பத்தில் இருக்கும்போது அவரை காப்பாற்றினது பெருமாள் தான். அதனால பரீட்சித்துக்கு பெருமாள் மேல ரொம்ப பக்தி அதிகம். அவர் அந்த 7 டேஸும் சுகபிரமம் சொல்ல சொல்ல சிவபெருமானி ஸ்வீட்டா இருக்கிற அந்த பாகவதத்தை கேட்டார். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஹீரோ யாரு? யாரு? பீஷ்மர். பீஷ்மர் யாரு? சாந்தனுவோட பையன். சாந்தனு கங்காவை கல்யாணம் பண்ணிக்கும் போது என்ன கண்டிஷன் போட்டா? நோ மேட்டர் வாட், நான் என்ன பண்ணாலும் நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாது. சரின்னு சாந்தனுவும் அக்ரி பண்ணிட்டான். கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தையா பிறந்தது. 7 குழந்தைக்கு கங்கை என்ன பண்ணா? குழந்தைய தண்ணியில போட்டுட்டா. இந்த மாதிரி 7 குழந்தைக்கு ஆச்சு. 8வது குழந்தை போது சாந்தனுக்கு ரொம்ப சேடா எடுத்து ஏன் இந்த மாதிரி பண்றான்னு யோசிச்சான். சரின்னு போய் முதல்ல கேட்டுட்டான். தட்ஸ் இட், இனிமே அவனோட இருக்க மாட்டேன்னு கங்கா சொல்லி அமெரிக்கன் டூரிஸ்டர் பெட்டி அப்புறம் குழந்தை அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா. இந்த குழந்தையோட பேர் என்ன? தேவவிரதன். அந்த குழந்தைய நல்லா வளர்த்தா. அந்த தேவவிரதனோட டீச்சர்ஸ்லாம் யாரு? பரசுராமர், பிரகஸ்பதி, வசிஷ்டர், இந்த மாதிரி எல்லா டீச்சர்ஸும் இருந்தாங்க. நல்லா வளர்ந்தோடனே சாந்தனுக்கிட்டே கொடுத்துட்டாங்க. இந்த சாந்தனோட சந்தோஷத்துக்காக தேவவிரதனோடு சத்தியம் பண்ணினான். இனிமே நான் பிரம்மச்சாரியாவே இருக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணினார். அதுக்கு கிஃப்டா சாந்தனு ஒரு வரம் கொடுத்தான். இச்சா மிருத்தி வரம். அதாவது எப்போ ஆசைப்படுறோமோ அப்போதான் சாகலாம் அப்படிங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு வரம் தான் நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்படி செல்ஃபி போட்டு அப்படி செல்ஃபி போட்டு எல்லாம் வெரைட்டியாக சாப்பிட்டு அப்போலேருந்து தான் பீஷ்மர்ன்ற பேரும் வந்தது. ஸ்டார்டர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. இப்போதான் நம்ம மெயின் கோர்ஸ் என்டர் ஆக போகிறோம். பாகவதத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்கந்தம் 9th சாப்டர் அண்ட் 32nd ஸ்லோகத்திலிருந்து தான் இந்த பீஷ்ம ஸ்துதி ஆரம்பிக்கிறது. குந்தி ஸ்துதி கிருபா ஸ்மரணம், அதுபோல பீஷ்ம ஸ்துதி அந்திம ஸ்மரணம். இந்த பீஷ்ம ஸ்துதி நம்ம டெய்லி சொன்னால் நம்மளுக்கு மிருத்யு பயம் இருக்கவே இருக்காது. भीष्म उवाच इति मतिरुपकल्पिता वितृष्णा भगवति शाश्वतपुङ्गवे विभूमि स्वसुखमुपगते क्वचित् विहर्तुं प्रकृतिमुपेयुषि यद्भवप्रभारः. ओ राजधर्मம், மோட்சதர்மம், ஸ்ரீதர்மம் பற்றி எல்லாம் சொல்லிட்டார் பீஷ்மர். தன்னோட மனசு ஆசையே இல்லாத மனசை கிருஷ்ணாக்கிட்டே கொடுத்துடுறேன். மனசுல கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்றது மட்டும்தான் ஆசை. அப்படிப்பட்ட மனசை நான் கிருஷ்ணாக்கிட்டே கொடுத்துடுறேன்னு சொல்றார் பீஷ்மர். ரவிகர கௌரவ ராமரம் ததானே வகுரலக குலாவிருதானனப்ஜம் விஜய சகேரதிரஸ்து மேலபத்யா. திரிபுவன அப்படின்னாலே 3 லோகங்கள். இந்த 3 லோகங்கள்லையும் மோஸ்ட் பியூட்டிஃபுல் யார் தெரியுமா? குட்டி கிச்சாவா நிற்கிறானே இந்த கிருஷ்ணா தான். இந்த கிருஷ்ணா தான் நம்ம பார்க்குற எல்லா அழகான விஷயத்தையும் அழகாகிறது. அந்த கிருஷ்ணாவோட கலர் என்ன தெரியுமா? ப்ளூ அண்ட் பிளாக் மிக்ஸ் ஆன டமால மரத்தோட கலர். ஆதிசங்கர் ஆச்சாரியா கூட கனகதாரா ஸ்தோத்திரத்தில் சொல்லுவார், அங்கம் ஹரே புலக பூஷணமாஸ்ரயந்தி பிருந்தாகணேன முகுடாபரணம் தமானம் தமானம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த கிருஷ்ணாவோட ஃபேஸ் தாமரைப்பூ மாதிரி அழகா இருக்கு. இந்த கிருஷ்ணாவோட ட்ரெஸ் உதிக்கிற சூரியன் கோல்டு கலர்ல இருக்கு. அவனோட பீதாம்பரம் அப்படியே மின்றது. அவனோட முடி சுருள் சுருளா இருக்கு. நம்ம அந்த கேர்லாம் வச்சு கேர் பண்ணுவோம். அந்த
विश्वत् कचलुलितशमवा अलङ्कृतासे मम निशितशरे विद्यमानः प्रतिविलसत्कवचि सुकृष्णात्मा கிருஷ்ணர் அர்ஜுனனோட ஃப்ரெண்டுன்னு பார்த்தோம். இந்த கிருஷ்ணர் அர்ஜுனன் பேர் மட்டும்தான் வைப்பான். அதனால அவன் பேர் பார்த்தசாரதி. அது பார்த்தானா குந்தியோட ஒரிஜினல் பேர் பிரிதா. பிரிதாவோட சன் யாரு? அர்ஜுனன். ஸோ அர்ஜுனனோட இன்னொரு பேர் பார்த்தன். பார்த்தனுக்கு தேரோட்டம் தான் சாரதி, அது கிருஷ்ணன். பார்த்தசாரதி. நம்ம சென்னை ட்ரிப்ளிகேன்ல நீங்களா பார்த்தசாரதி பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. மகாபாரத யுத்தத்துல குதிரைகளை ஓடுறதுல அப்போ அதனோட காலு அந்த மண்ணு மேல படுறது. அது எல்லாமே கிருஷ்ணர் மேல படுறது. கிருஷ்ணரோட தலைமுடி ஃபுல்லா ப்ரௌன் ஆயிடுது. அந்த மண்ணு தூசினால அவர் நம்ம ஹேர் கலர் பண்ண மாதிரி ப்ரௌன் ஆயிடுது. அது மட்டும் இல்லை, அவனுக்கு வேத்து கொட்டுறது இல்லை, முத்து முத்தா இருக்கும் நெத்தியில. நம்மளுக்குலாம் வேத்து கொட்டினா எல்லாருமே சொல்லுவாங்க சிச்சி போய் குளின்னு அப்படி சொல்லுவாங்க. ஆனா கிருஷ்ணருக்கு வேத்து கொட்டுறது மட்டும் முத்து முத்தா இருக்கும். அது வேற டெக்கரேஷனா இருக்கும் அவங்களுக்கு. அர்ஜுனுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு கிருஷ்ணரே வந்தார். ஆனா என்னோட அன்பு கிருஷ்ணர் போய் தொலைக்கிறது. நான் அவங்களோட பேர் சொல்லிட்டே விட்டுக்கிட்டே இருக்கேன். அவன் தாங்கிட்டே இருக்கானே, ஒரு அன்பு கூட கீழே விழலையே. அப்படிப்பட்ட கிருஷ்ணர் கிட்ட நான் பக்தியோட இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. சபதி சகிவசோடி சம்யாத்யே நிஜபலயோர் பலயோர் ரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பல சைனிகாயுரக்ஷ்ணா கிருதவதி வார்த்த சகேரதில் மமாஷ்ணா. இப்போ இந்த ஸ்லோகத்திலையும் பார்த்தசாரதியே தான். இப்போ மகாபாரத வாரோட ஸ்டார்டிங் இமேஜ் நம்ம நினைச்சுக்கணும். அர்ஜுனன் மகாபாரத வாரோட ஸ்டார்டிங்ல என்ன சொல்றான்? சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமேட்சித. கிருஷ்ணா, இந்த ரதத்தை போய் நடுவில் போய் நிறுத்து, யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்க்கணும். சரின்னு போய் கிருஷ்ணாவும் நிறுத்திடுறான். ஸோ கிருஷ்ணா வந்து அர்ஜுனனோட தேரை ஓடுறதுனால ஒரு கையில சாட்டை, இன்னொரு கையில கடிகாரம். ஸோ கண்ணாலேயே காமிக்கிறான். டேய் இங்க பாரு பீஷ்மன், இங்க பாரு துரோணர், இங்க பாரு கர்ணனும் நிற்கிறான். அப்படியே கண்ணாலேயே காமிக்கிறான். கண்ணால காமிக்கும் போதே அவளோட ஆயுசையும் எடுத்துடுறான். ஸோ கிருஷ்ணா டிசைட் பண்ணிட்டான் பாண்டவாஸ் தான் ஜெயிக்க போறாங்கன்னு. உயிரே இல்லாததான் அர்ஜுனன் கொல்ல போறான். அப்படிப்பட்ட கிருஷ்ணனை நான் நினைச்சுட்டே இருக்கணும்னு சொல்றேன். கிருஷ்ணன் व्यवहित पृथनामुखं निरीक्ष्य दोष बुद्ध्या कुमति महरत् आत्मविद्यया चरणरतिः परमस्य तस्य मेस्तु. அர்ஜுனா கௌரவாஸ் எல்லாரையும் பார்க்கிறான். கிருஷ்ணா, என்னோட உடம்பெல்லாம் நடுங்கிறது. காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத். என்னோட காண்டீவம் கையிலேருந்து வழுக்கி கீழே விழுறது. நோனோ, நான் சண்டை போட மாட்டேன். இதில் என்னோட ஆச்சாரியா, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா எல்லாரும் நிற்கிறா. நோனோ அப்படின்ட்டு அம்பு வில்லி எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு கண்ணத்தை கை வச்சு உட்காந்துட்டான். அர்ஜுனாவுக்கு நான் தான் கொல்ல போறேன், நான் அப்படின்ற கெட்ட புத்தியையும் அகங்காரத்தையும் கிருஷ்ணர் போக்கினான். எப்படி போக்கினான்? எப்படி? பகவத்கீதையை சொல்லிதான் ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, சரீரத்துக்கு தான் அழிவு உண்டு. நமக்கு நல்ல ஞானம் வேணும்னா எப்பயும் பகவத்கீதையை படிச்சுட்டே இருக்கணும் என்ற மாதிரி. அந்த கீதையை கொடுத்த கிருஷ்ணரை நான் எப்பயுமே நினைச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு பீஷ்மர் சொல்றார். स्वरिगमम् अपहाय मत्प्रतिज्ञां कृतमधिकर्तुम् अवभृतो रथस्थः वितरतचरणो व्ययाचलको हरिविवहन्तु इभं कटोत्तरीयः. கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனனுக்கு தேர் மட்டும்தான் ஓட்டுவேன். உடனே துரியோதனன் கிருஷ்ணரை கேட்டு நாராயண சேனையை ஃபுல்லாக எடுத்துட்டான். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணா ஒரு சத்தியம் பண்ணினேன், நான் ஆயுதத்தை எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணினேன். இது பீஷ்மர் கேட்டோன்னே பீஷ்மர் விளையாட்டுக்காக சொல்றேன், நான் கிருஷ்ணர் ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு ஒரு சத்தியம் பண்ணி
அந்த பீஷ்மரை போய் கொல்லுவேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்படி என்னை பார்த்து ஓடி வந்த முகுந்தனை நான் நினைச்சுட்டே இருக்கணும்னு சொல்றேன் பீஷ்மர். विजयरथहृदय रश्मिनि तत्स्रिये क्षणीये भगवति रतिरस्तु मे मुमुक्षोः यमिह वीक्षगता स्वरूपम्. இப்போ கிருஷ்ணாக்கு அர்ஜுனாவோட தேர் தான் ஃபேமிலியே. நீங்களாம் மிஸ்டர் பீன் கார்ட்டூன் பார்த்துருக்கீங்களா? அதுல அந்த மிஸ்டர் பீன்றவன் காலையே கேட்பான், காலையே குளிப்பான், காலையே ட்ரெஸ் மாற்றிப்பான், காலையே சாப்பிடுவான். இப்போ கிருஷ்ணாவும் அப்படிலாம் பண்ணுறார். அர்ஜுனாவோட தேர்லயே உட்காந்துக்கிறார், ரெஸ்ட் எடுக்கிறார், தூங்குறார், சாப்பிட்றார். அவர் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. அதை பார்க்கறதுக்கு பாக்கம் எனக்கு தானே கிடைச்சிருக்கு, அர்ஜுனாவுக்கு கூட கிடைக்கலையே சொல்றாரு பீஷ்மர். அந்த பார்த்த சாமியை பார்த்து பார்த்து நான் அவனோடையே கலந்துக்கணும்னு சொல்றாரு பீஷ்மர். ललितगति विलास वल्गुहास प्रणय निरीक्षण कल्पितोर्माना कृतमनुकृतवत्य उन्मदान्ताः प्रकृतिमगन्किल यस्य गोपवत्वः. இந்த ஸ்லோகத்துல ஈஸ்வரன் எல்லா கோபிகைக்கெல்லாம் நினைக்கிறான். விருந்தாவனத்துல இந்த கோபிகைக்கெல்லாம் கிருஷ்ணரே அட்வைட் பண்ணிருப்பான். கிருஷ்ணர் நடந்தா ஸ்டைலு, பேசினா ஸ்டைலு, தூங்கினா ஸ்டைலு, பாடினா ஸ்டைலு, பல் தேய்ச்சா ஸ்டைலு, சிரிச்சா ஸ்டைலு, எல்லாமே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணன் ஒழிஞ்சு விளையாடினா கூட அவங்க அவன் எப்படி கோவர்தன் தூக்கினான் அது தெரியுமா, இன்னொன்று அவன் எப்படி காலங்கள் மேலே ஆடினான் அப்படின்னு கிருஷ்ணர் நினைச்சு கிருஷ்ணரோடையே சேர்ந்துட்டேன். அதுபோல நான் கோபகையா இருக்கிறத நான் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு பீஷ்மர் ஃபீல் பண்றேன். मुनिगणर्भवैर्य संकुलेन्दः सदसि युधिष्ठिरराजसूयेषाम् अर्हण उपवेद ईक्षणीयो मम दृशिगोचर ईशमाभिरामा. இப்போ பாண்டவாஸ் மீட் பண்ணி யுதிஷ்டிரன் ராஜாவாயிட்டார். அவர் ராஜசூய யாகம் பண்றார். அதுக்கு எல்லா ரிஷிகள், ராஜாக்கள், மக்கள் எல்லாரும் வந்துடுறாங்க. ஆனா முடிச்சோடனே முதல் மரியாதைக்கு யாருக்கு கொடுக்கணும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. டிசைட் பண்ண பீஷ்மருக்கு தான் கொடுக்கணும், அவர் தான் வயசானவர் அப்படின்னு எல்லாரும் டிசைட் பண்ணாங்க. ஆனா பீஷ்மர் என்ன சொன்னார், கிருஷ்ணா மட்டும் தான் இந்த முதல் மரியாதைக்கு எலிஜிபிள். அப்படிப்பட்ட என் கண்ணு முன்னாடி இருக்கிற கிருஷ்ணனை நான் நினைச்சுட்டே இருக்கணும்னு சொல்றேன் பீஷ்மர். तमिमहमजं शरीरभाजां हृदि हृदि धिष्ठितम् आत्मकल्पितानां प्रतिदृशमिव नैकधार्कमेकं समधिगतोऽस्मि विधोत्तभेदमोहः. நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கிறது கிருஷ்ணா தான். இப்போ சூரியன் எப்படி கேரளாலையும் இதே சூரியன் தான், சென்னையிலையும் இதே சூரியன் தான், ஜப்பான்லையும் இதே சூரியன் தான், ஏன் ஆப்பிரிக்காலையும் இதே சூரியன் தான். அந்த சூரியன் எப்படி ஒரு இடத்துல உயிச்சாலும் எல்லா இடத்துக்கும் அதோட லைட்டை பரப்புறதோ அந்த மாதிரி ஒரே பரமாத்மா நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கான். இப்போ மோகமெல்லாம் அழிஞ்சு பீஷ்மர் கிருஷ்ணாவோடையே கலந்து தன்னோட கடைசி மூச்சை விடுறார். எல்லாரும் பீஷ்மருக்கு நமஸ்காரம் பண்றா. அந்த இடமே ராத்திரி நேரம் மாதிரி மௌனமா இருக்கு. தேவர்கள்லாம் ஆகாசத்துல இருந்து பூ போடுறான். सूतोवाच कृष्ण एवं भगवती मनोवाग्दृष्टिवृत्तिभिः आत्मन्यात्म अमान्वेष्य सोऽन्तश्वासम् उपारमत्. सूत गोस्वामी சொல்ற பீஷ்மர் கிருஷ்ணரோடைய கலந்துட்டார். அந்த பீஷ்மர் மாதிரி நம்மளுக்கோ பக்தி வரணும். அப்போ நம்ம கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்திம காலத்துல நம்ம கிருஷ்ணரை சொல்லுவோமா நினைப்போமா அது யாருக்குமே தெரியாது. அந்த ஆழ்வார் பாசனத்துல வருதுல, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவனே பள்ளியானே சர்வர்த்த கோவிந்த நாம